திட்டமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா என்னது? 10 ரூபா. அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒன்னும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது. நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா நான் வேற பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுவே இந்த பிச்சு. எல்லாம் சுறுசுறுப்பா வேலை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? ராமசாமினே, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா கொத்தி விட்டுட்டு பூசுங்க. சரி தம்பி. என்ன வேலை? ஒண்ணு கஞ்சி தானே? ஆமாங்கண்ணே. என்ன என்ன எங்க எடுத்துட்டு போற? வீட்டுக்கு போல பூசா அக்காவை அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன உன் மார்க் ஷீட்டா? சூப்பர். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வீட் ஈஸ்வரா. எங்கடி வந்த? அத்திம்பேரை பார்க்க வந்தியா? எங்க பாக்குறா? 5 இருக்குண்ணே. 2 போதும், கணக்குல வச்சுக்க. பரவாயில்ல இருக்கட்டண்ணே. ஆஹா, ஏய் உங்க குடும்பத்துக்கே ஹோல்சேல் அல்வா அவங்க போயிட்டானா? புரியல? என்ன சத்தம்? கொசு அடிச்சிருச்சு. கொசு அடிச்சிருச்சா? இல்ல கடிச்சிருச்சு. அமத்து. ஈஸ்வரா, இன்னைக்கு கோயிலுக்கு போனியே, உன் ஃப்ரெண்ட பாத்தியா? சொல், என்ன சொன்னாரு? எழுந்து, என்ன பத்தி என்ன சொன்னாரு? என்ன லூசா? அவர்தான் லூசு. அவரு சொன்னாரா, நீ சொல்றியா? எதுக்கு தொந்தரவு பண்ண? அப்படித்தான் சொல்லுவியா? சொல்லுவ. ஒரு நண்டு புடி பிடிச்சா சொல்லுவ. என்னடி சத்தம்? ஓடலமா தூங்குறோம். பிள்ளையாருப்பா, விபூதி வாங்கிக்கோங்க. ஆனை முகத்தான் இங்க என்ன பண்ற? ஐயோ, பாக்காம எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஆத்துல வரலட்சுமி நோம்பு, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன்.
உங்க வீட்டு ஃபங்க்ஷன் என்ன ஏன் கூப்பிடுற? உங்கள மாதிரி தனியா நாங்க பிரிச்சு பார்க்கல. எங்க வீட்ல ஒருத்தரா தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. நீங்க இருந்துட்டு வரலன்னு சொன்னா அம்மா வருத்தப்படுவா. நீங்க இல்லன்னு எப்படியோ போய் சொல்லிடுறேன். நீங்க மட்டும் எங்க தனியா சந்தோஷமா இருங்க. ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுமே யாராவது கிட்ட வந்தீங்க, இவன் சங்க அறுத்துருவேன். ஐயோ என் பணம், என் பணத்தை கொடுத்துருங்க அண்ணே. அண்ணே என் பணத்தை கொடுத்துருங்க அண்ணே. நான் மாசம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அண்ணே. அண்ணே கொடுத்துருங்க அண்ணே. இந்த பணத்தை கொண்டு போலன்னா என் புள்ள குட்டிங்கள பட்னியால செத்துருங்க அண்ணே. யாராவது கிட்ட வந்தீங்க, இறக்கம் காட்டுங்க அண்ணே. கைய விடுறா, மரியாதையா கைய விட்டு. ஆமா திருநாவுக்கரசு எங்க போயிட்டா? ரொம்ப எடுத்துட்டு வா, ஜலம் எடுத்துட்டு வரலாம். சொன்ன பேச்சு கேளு. திருநாவுக்கரசு ரொம்ப நேரமா மாமா உன்னை பத்தி கேட்டுட்டே இருக்கார். நீ சட்டையை கட்டிட்டு கீழே போ. நீ வா ஆயண்டி. எதுக்காக சட்டையை காட்ட சொல்றாங்க? உங்களோட மல்யுத்தம் பண்ண ஆள பாரு. இன்னைக்கு ஆவணி ஆட்டம், பூணூல் மாத்த வேண்டாம். அதுதான் இருக்கட்டும். இது அப்படி இல்ல, இப்படி. அப்படியே போகாதீங்க, விபூதியை குழைச்சி இட்டுண்டு போங்க. ஓம் அத்தியாயோபாகர்மாங்க நூதன யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர்யத் சஹகம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः. அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः. அத்தியாயோபாகர்மாங்க விரஜா ஹோமாख्यं கர்ம கரிஷ்யே. ஓம் பிரஜாபதயே காண்டரிஷஜே ஸ்வாஹா. சோமாய காண்டரிஷஜே ஸ்வாஹா. அக்னயே காண்டரிஷஜே ஸ்வாஹா. விஸ்வேभ्यो देवेभ्यः काण्डऋषिभ्यः स्वाहा. सागुम्भिकेभ्यो देवताभ्यो काण्डऋषिभ्यः स्वाहा. याज्ञेभ्यो திருநாவுக்கரசு என்னாச்சு உனக்கு? ஏன் ஏதோ மாதிரியா இருக்க? வா ஆத்துக்கு போலாம். நீ ஆத்துக்கு வா, நீங்க சொல்லுங்க. வா கோமதி, என்னன்னா திருநாவுக்கரசுக்கு குடிக்க ஜலம் கொடு. ஜலம் எடுறி சீக்கிரம். அது வெறும் வயத்துல அக்னி முன்னாடி உட்காந்துருந்தானா அந்த புகை ஆகல.
ஐயோ, டவல் கொடு. இந்தா சாஸ்திரி மந்திரம் சொல்லிட்டே இருந்தார். அதை பார்த்துட்டே இருந்தானா என்னமோ ஆயிடுச்சு அவனுக்கு. நான் முதல்ல கவனிக்கல, அப்புறம் பார்த்தா முகமெல்லாம் வேர்த்து இருந்தது. தொடச்சுக்கோ, நல்லா தொடச்சுக்கோ. ஏய் மீரா, நாங்க தான் எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம நல்ல அப்படியான கிடைக்கணும்னு நந்திக்கு முன்னால விளக்கேத்திட்டு இருக்கோம். உனக்கு தான் அந்த பிரச்சனை இல்லையே, அப்புறம் ஏன் விளக்கேத்துற? என் ஆளு நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு தான். அது சரி. ஏய், அந்த எண்ணெய் கிணத்தை கொடு. இந்தா. ஏய், அங்க பாருங்கடி, ஃபயர் இன்ஜின் வருது. என்னது ஃபயர் இன்ஜினா? நெருப்புக்கு பின்னாடி மணி அடிச்சுன்னு வந்தா அது ஃபயர் இன்ஜின் தானே? இந்த ரோசா பூ வாசனையா இருக்கும். எனக்கு இந்த வாசனை எல்லாம் பிடிக்காது. ஏன்? என் பக்கத்து வீட்டு சீனிவாசனை தான் பிடிக்கும். அடி பாவி, அது ஏன்? அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, உன்ன மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்காரு. ஏய், நேக்கு ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் உத்தியம் கிடைக்க முடியா? அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய. கட்டிக்கவே ஆள் இல்ல, இதுல வச்சுக்க போறாரா? ஏய், அங்க பாருப்பா, எம்டிவி ரேஞ்சில ஒரு பொண்ணு மாடர்னா வந்துட்டு இருக்கா. பாத்துடி, உன் ஆள் அவ பின்னாடி போயிட போறாரு. சச்சா, அவர் ஒன்றும் அப்படி இல்ல. அடியே, நீ பாவட தாவணி கர்நாடகம், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்பெல்லாம் பாப்பு ராக்குக்கு தாண்டி மவுஸ். சொன்னோம்ல, அங்க பாரு, உன் ஆளை காணோம். மாமா, இந்தாங்க நீங்க கேட்ட நைவேத்தியம் லிஸ்ட். அப்படியா? சரி, செத்து இதை பிடிங்க. நான் இதை கொண்டு போய் மடப்பள்ளியில் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிதானே? சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், பிரசாதம். சாரி. அறிவு இருக்கா? ஆமா, அறிவு இல்லாம தான் திரி போட்டு விளக்கேத்தி நீங்க நல்லா இருக்கணும்னு நந்தி பகவான் வேண்டிட்டு இருந்தேன். அதுக்காக பிரசாதத்தை தட்டி விடுறதா? குருக்கள் கொடுத்தா அது பிரசாதம். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு தந்தா அதுக்கு அர்த்தமே வேற. நீ நினைக்கிற மாதிரி தப்பா என் மனசுல எதுவும் இல்ல. உங்க மனசுல வேணா எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கேன். முன்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அக்ரஹாரமும் கோயில் மட்டும்தான். இப்போ கண்ணை மூடுனா மனசுலயும், கண்ணை திறந்தா எதிரிலயும் உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. நெருப்பு பொத்தி வச்சாப்ல நெஞ்சில உங்க நெருப்பை எத்தனை நாளைக்கு பொத்தி வைக்க முடியும்? அத வைக்கத்தை விட்டு மொத்தமா கொட்டிட்டேன். நான் பாவாடை தாவணிதான், எனக்கு மத்தவ மாதிரி மாடர்னா போட்டுட்டு மினுக்கு தெரியாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க மௌனம் தான். அதுக்காக என் விஷயத்துல பேசாம மௌனமா இருந்துடாதீங்க. நீங்க எனக்கு கிடைப்பேன்னு தெரிஞ்சா எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டே இருப்பேன். அதே இல்லைன்னாச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன். பிச்சுமணி, பிச்சுமணி. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. Hey, Venu Sastri, Mr. Venu Sastri. Hey, Venu. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல. அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய், பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி சரி, பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை.
அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓ. கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? பிச்சு வாய தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை கொடுக்கறது அல்வா கொடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், ஏன் கிட்ட வச்சுக்க கூடாது. நல்ல வேலை கிடைச்சு போடு. ஏய் பாருங்க, என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பதினஞ்சுன்னு சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு அவரு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் பதினஞ்சுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும் அது விடுங்க. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறான் அது பொறுக்கிண்டு. சார் டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? தனி ஆள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உன் துணிமணி. டேய் துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்ன கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டியா எர்ரா எடு 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 அக்கிரகாரத்தை வாய் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை. போன அப்ப சிட்டியே. हरिकृष्णन हरिकृष्णन हाँ देखो भाई आपके तमिलनाडु के मंदिर से प्रसाद आया है। ये आपको कैसा मिला? हम तमिलनाडु का टूर पर गए थे, मुस्कान का बर्थडे था जब, उसी मंदिर का प्रसाद है। जामनदास। हाँ जी। तो मैं निकलूं? नहीं नहीं खाना खा के चले जाना ना। सुनो दोस्त, बोलो। आफ्टर 35 ज्यादा मत खाना, तू भी कम कर लो, ठीक है? हम क्या तुम्हारे जैसे पुलिस ऑफिसर थोड़ी हैं, हम तो बिजनेस वाले हैं, हमारे क्या फर्क पड़ने वाला है। अंकल हमारा टूर एल्बम देखिए ना। क्यूट। ये तिरुपति बालाजी का। अच्छी है। ये पढ़नी का टेम्पल है। मालूम है जी। ये कौन सा टेम्पल है? ये कुंभकोणम का टेम्पल है। ओह। ये आदमी आपको मालूम है? हाँ उसी मंदिर में काम करता था, अच्छी हिंदी भी बोल लेता था। इसका नाम क्या है? नाम तो मालूम नहीं। ये फोटो मुझे चाहिए। ले लो ना। மும்பைல கொலை பண்ணிட்டு கும்பகோணம் கோயில்ல வேலை செய்றியா? Sir, I'm Harikrishnan here, sir. I've got the whereabouts of the accused in the state murder case, sir, and I will send you the details as immediately as possible, sir. Yes, sir. வாங்கோ ஜெயிலர்வாள். நமஸ்காரம் சாமி. என்ன இப்பெல்லாம் கோயில் பக்கமே வரதே இல்ல போல் இருக்கு, பிரதோஷத்துக்கு கூட வரல, என்ன ஆச்சு? எங்க சாமி, மெட்ராஸ்ல இருந்து மாசானங்கிற ரவுடி ஒருத்தன நம்ம கும்பகோணம் சப்ஜெக்ட்ல போட்டுட்டாங்க. ஜெயிலுக்குள்ள அவன் அட்டகாசம் தாங்க முடியல. 24 மணி நேரமா அவனே கண்காணிக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் என்னால ஒரு கோயில் குளத்து கூட வர முடியல. நல்ல வேலை அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியவன் நாளைக்கு காந்தி ஜெயந்தி வரதால நாளைக்கே ரிலீஸ் ஆக போறான். எனக்கு இப்பதான் ரிலீஃபே கிடைச்சிருக்கு சாமி. அதான் சாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அரசு பேசுறேன்.
என்ன प्रतिमुच्यते यत्रानदृजात् कुरुते पापम् अत्रात्रियाः प्रतिमुच्यते उपवीतम् खिन्नदन्तम् कीर्तम् कस्मलदूषितम् विसृजामि जले ब्रह्मन् वर्चो दीर्घायुरस्तु मे विसृजामि जले ब्रह्मन् वर्चो दीर्घायुरस्तु என்னடா எப்படி இருக்கீங்களா? வாங்கடா, நல்லா இருக்கீங்களா? இதான் அப்படியே முதலாளி. ஹலோ, வணக்கம் முதலாளி. முதலாளி, நான் இப்பதான் உள்ள வர்றேன். முதலாளி, நீங்க போறீங்க? சரி முதலாளி, சரி. நான் தான் வெளில வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். அப்பால கொஞ்சிக்கிறேன். சரி சரி முதலாளி. ஏய், ஆறா அது? அரசு
அவன் பேரு திருநாவுக்கரசு. அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அக்ரஹாரத்துல தங்க வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல சாப்பாடு போட்டிருக்கீங்க, அப்புறம் தெரியாதுன்னு எப்படி சாமி? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி மாத்தி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில் தெரியாது. மந்திரம் ஜபிச்ச வாயால எனக்கு போய் பேச வராது. என்ன நம்புக்கும். இன்ஸ்பெக்டர், இந்த கேஸுக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவரை விட்டுருங்க. கொலை செஞ்ச பாஸ்கர் திருச்சி கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டான். பாஸ்கரா? கண்ணுல பார்த்தது, காதுல கேட்டது தீர விசாரிக்கிறது. இனி எதுவுமே எடுபடாது. விஷயம் வேற விதமா போயிட்டு இருக்கு. சாமி, நீங்க புறப்படலாம். தேவைப்பட்டா கூப்பிட்டு அனுப்புறோம். சாமி, எதையும் மனசுல வச்சாதீங்க. வாங்க நம்ம காடியில் போவோம். வீட்டாண்ட இறக்கி விட்டேன். இத்தனை காலமா கோயில் படிக்கட்டு மட்டுமே ஏறிட்டு இருந்த என்ன போலீஸ் ஸ்டேஷன் படி ஏற வச்சுட்டேன். இப்ப உங்களுக்கு திருப்தி தானே சாமி? ஏய் மீரா, இதான் கிருஷ்ணனா? வேணுமாமா இருக்காங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். போதும்,
பேசின வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போதும். தயவு செய்து இங்க இருந்து போயிருங்கோ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவன் தப்பு செஞ்சவன். சரி, தப்புன்னு முடிவுபடுத்த நீ யாரு? நீதிபதியா? பாடபரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு மனுஷனை வெட்டி சாய்ச்சிட்ட. நீ பண்ண கொலைக்கு இன்னொருத்த பழி ஏத்துக்கிறான். என்ன கொடுமைடா இது? ச்சே. உன் பேரை தவிர வேற எதையும் கேட்காம உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேனே, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டிய. ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல கொலகாரனுக்கு போய் சோறு போட்டிருக்கேனே, இந்த மகாபாவத்தை எங்க போய் தொலைக்கிறது? ஏய், இவரெல்லாம் போச்சுடி. உங்களை நல்லவான்னு நினைச்சிருந்து நாங்க ஏதேதோ யோசிச்சு வச்சிருந்தோம். இப்படி மொத்தமா போட்டு உடைச்சுட்டேலே. எங்க குடும்பத்துக்கு அவர் வேணும். தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. நீங்க நல்லா இருப்பேன். ஒரு கொலகாரன் போய் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கே. குடும்பம் ஒண்ணு இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணிருப்பானா? என்னைக்கு நான் அவன் இங்க குடும்பம் பேசிட்டேன். நீ சும்மா இருக்கியா? தம்பி பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஏயா, எதையுமே இழக்காம எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு பேசிட்டு இருக்கியே. ஆனா மொத்தத்தையும் முழுசா இழந்துட்டு ஒன்றுமே பேசாம இருக்காரு. எங்க தம்பி பத்தி உனக்கு என்ன தெரியும்? வார்த்தைக்கு வார்த்தை உன் ஒருத்தன் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கியே. எங்க தம்பி நம்பி எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு தெரியுமா உனக்கு?